ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டாக்டர் சுகா அப்சர்ஷன் சொல்லி அவரோட சுகாவோட ஒன் ஷாட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் நீங்கள் தான் உங்கள் அம்மா டோர் லாக் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் வா, போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் போய் கார் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா வாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்ததும் உட்காந்துட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போய் கார் பார்க் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்கும். நீங்கள் ரோடு க்ராஸ் பண்ணி போகணும். அதுக்காக சிக்னல் எப்போ போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. டாக்டர்ஸோட கார் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் வந்து அங்கே வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும். பேஷண்ட்ஸ் எல்லாேருக்கும் தனியாக அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த சைட் வர்ற பேஷண்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் அங்கே போய் கார் ட்ராப் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. க்ராஸ் பண்ணுறதுக்காக எப்படா சிக்னல் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. சிக்னல் போட்டாங்க. அப்போ தான் சுகா வந்து காரில் வந்து சிக்னல் போடுறதுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு வருவார். கரெக்டாக சிக்னல் போட்டுருவாங்க. போட்டதும் வரும்போது தான் சிக்னல் போடுவாங்களா, கொஞ்சம் முன்னாடியாவது வந்துருக்கலாம், பேஷண்ட்ஸும் வந்துடுவாங்க. டைம் ஆச்சு, இப்போ தான் சிக்னல் போடணுமான்னு நினச்சிட்டு டென்ஷனில் நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் அப்போ தான் நிறையா பேர் க்ராஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக க்ராஸ் பண்ணுறீங்க. இப்போ சுகா பார்க்குறாரு, செம்மையாக இருக்காளே, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்ததுமே உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்லா இருக்காளேன்னு சொல்லி நீங்கள் க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்கார். யாருன்னு விசாரிக்கணும் போலையே இருக்கே, நல்லா இருக்கா, நம்மளோட டைப்பில் அப்படியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, அதான் கார் டேஷ்போர்ட் கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல, பார்ப்போம் யாருன்னு அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னா அட்டெண்டராக இருக்காளா, இல்லை யாரும் விசிட் பண்ண வந்திருக்காளா, இல்லை பேஷண்ட்டாக வந்திருக்காளா, ஒன்றும் புரியலையே. சரி, அங்கே போய் பார்த்து பேஷண்ட்டாக இருந்தாலும் அது எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கக்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராலேயே அவளோட ஃபேஸ் வந்து இருக்கும். அதையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நினச்சிட்டு போயிட்டுருப்பார். போய் கார் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கரெக்டாக போவார். அவர் கைனகாலஜிஸ்டாக இருக்காருடா, ஓகேவா. சீஃப் சர்ஜன் ஆகிறதுக்காக இப்போது அந்த ட்ரைனிங் அந்த பீரியடில் வந்து இருக்கார். இந்த மந்தோடு அவருக்கு முடிஞ்சிடும், போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் மந்தில் இருக்கார். அப்போ வந்து ஓகே, பேஷண்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சாப்பிட்றலாம் போவார். இவளோட என்னோட ஞாபகத்தில் ஓகே போய் நம்ம ஃபஸ்ட் பேஷண்ட்டே பார்த்துக்கலாம், அப்போதைக்கு பசி இல்லை, இவ்வளோ பார்த்த மயக்கத்துலேங்கிற மாதிரி வந்திருப்பார். கரெக்டாக வந்து அந்த க்யூவில் தான் உங்கள் அம்மா நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக நீங்கள் அப்போ தான் போய் அவங்க அம்மா ரிலீவ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் நான் நிற்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டிங்கில் நிற்பீங்க. இங்கே வந்து எல்லோரும் அப்போ தான் சார் வந்துட்டார்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரிபரியாக அங்கே ஸ்டாஃப்ஸாக தான் ஓடிட்டுருப்பாங்க. யாரும் நிற்காதீங்க, உட்காருங்க சேர்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சேர் தான் இருக்கும். அவங்க அம்மா உட்கார சொல்லிவிட்டு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்கண்ணா அந்த இடத்துல. கரெக்டாக அந்த சைட் போய் நில்லுங்க, தள்ளி போய் நில்லுங்க, இங்கே நிற்கக்கூடாது இந்த இடத்துலலாம் சொல்லும்போது நீங்கள் போகலான்னு சொல்லி போவீங்க. கரெக்டாக அவரோட கேபினுக்கு நேரையே நின்றுட்டுருப்பீங்க. நிற்கும்போது கரெக்டாக அவர் உங்கள் மேலே இடிக்கிற மாதிரி வந்திருப்பார். இடிச்சிட்டு போகிறோன்னு சொல்லி அவர் ஸ்டாண்டர்டாக நின்றுருப்பார். நீங்கள் சார் வர்றாருங்கவும் டக்குன்னு எந்த சைடு வர்றாருன்னே தெரியலேன்னுட்டு பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி தான் இருப்பார். பின்னாடி நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி தானே நிற்பார். அந்த லைட் வெளிச்சத்துக்கும் அதுக்கும் செம்ம ப்ரைட்டாக சூப்பராக இருப்பார். உங்களுக்குமே பார்த்ததும் இப்போ செம்மையாக இருக்காருங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அதோட ஓகே, நல்ல பையனாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவர் தான் டாக்டருங்க வந்துட்டாரா, ஓகே நம்ம தேர்ட் டோக்கன், ஓகே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி முன்னாடி நீங்கள் டோக்கன் போட்டிருந்துருப்பீங்க. பார்த்துடலாம், சீக்கிரமாகவே பார்த்துடலாமேன்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. 2 பேர் பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க. அதோட தேர்டாக நீங்கள் போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனதுமே அவர் நீங்கள் நிற்கிறத பார்த்தோன்னே அவருக்கு ஒரு சந்தோஷம். எப்படி இவளுக்கு அப்படி இல்லைன்னா அவங்க அம்மாக்காக தான் கூட வந்திருக்கோம், அம்மானை வர நினச்சிட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு தான் பார்க்க வந்திருப்பாங்க. அது ஃபேமிலி மெம்பராக தானே இருக்கும். அட்ரஸ் கண்டுபிடிச்சிடலாம் எப்படியுமே. அந்த நோட் பண்ணி கேட்பாங்கல்ல,
ஃபில் பண்ணி கொடுத்துட்டுருப்போம்ல நம்மளோட காண்டாக்ட் எல்லாத்தையுமே, அதை பார்த்து கண்டுபிடிச்சல. இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோன்னு நினைக்கலையே, பரவாயில்ல கடவுளை கோர்த்து விடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு போல் நினச்சிட்டு, அதோட அவருக்கு ஒரு சந்தோஷம். அதிலே காலையிலே ஹாப்பி மூடில் 2 பேஷண்ட்க்கு பார்த்துட்டு போயிருப்பாங்க. 3rd நீங்கள் தான்றது நல்லா தெரியும். நீங்கள் போய் உக்காந்துருக்கீங்க. பார்த்ததும் யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போதே ஒயன்னு போட்டிருக்கும். அப்போது சின்ன பொண்ணு பேராக இருக்குது. ஓகே, அப்போ இல்லாதான் இருக்கும்னு நினச்சிருந்துப்பார். கரெக்டாக நீங்கள் தான் வந்திருப்பீங்க. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் அம்மா கையை பிடிக்கிறீங்க. அவரும் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட எப்போவுமே எதுவும் மறைக்கக்கூடாது, என்ன படுதுன்றதை ஃப்ராங்காக சொல்லுங்கள், அப்போ தான் என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் ஐ கான்டாக்ட் வச்சு தான் பேசியிருந்துருக்கும். உங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்னடா கையை பிடிச்சி, அதனால தான் உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிருந்துருப்பீங்க. ஐ கான்டாக்ட் அவர் கண்ணை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவருமே நல்லா ஃப்ளோட் பண்ணுற மாதிரி தான் உங்கள்கிட்ட பண்ணியிருந்திருப்பார். உங்கள் அம்மாவும் பேனு பார்த்துட்ருக்காங்க. ஐயோ செம்மையாக இருக்கானே பையன், நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கணும், எப்படி இருக்கும். ஓகே, அவர் டாக்டர், நம்ம அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம மிடில் கிளாஸ் அவருக்கெல்லாம் நல்ல பொண்ணாக பார்ப்பாங்க. ஓகே, பார்த்துக்கிட்டோம். ஆனால் நல்ல பையனாக இருக்கான்ப்பா அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்கங்கிறது ஃபேஸ்லேயே தெரியுது. அதனால் அவனுமே கொஞ்சம் சிரித்து அவங்கக்கிட்டமே ஒரு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி, ஓகே பையன் நல்ல பையன்ற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக லைட்டாக சிரித்து மட்டும் வச்சுருப்பா. அதோட பாடுறா சிரிக்கிறா, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு மருமகன் நான் வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மாவோட மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கும். அவங்க நீங்கள் கை வச்சது மேலேயே கை வச்சு கொஞ்சம் பேட் பண்ணிவிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 டேஸாக வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சைடு அப்படின்னு கேட்பான். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அப்படிம்பாங்கள. லெஃப்ட் சைடுங்க, ஓகே உள்ளே போங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் வந்து ஆக்சுவலி பீரியட்ஸை அதில் ஒரு 3 டேஸ் வந்து இப்போ நார்மலாக வலிக்கும்ல, அந்த மாதிரி வலிச்சிருக்கும். நீங்கள் வந்து அது ரொம்ப ஒரே ஒரு நாள் செகண்ட் டே மட்டும் ரொம்ப ஹெவியாக வலிக்கும். ஓகே நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் லீவ் போட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. அதோட அவர் கூட்டிகிட்டு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொன்னதும் போயிருக்காங்க. அவங்க அம்மாவை கூப்பிட்றீங்க. அவங்க அம்மா இல்லை நீ போ, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றது சொல்லியிருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருந்துருப்பாங்க. அதனால் அவங்க அம்மா வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வெளியிலனா அவரோட கேபினில் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. போனதுமே ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு சொன்னது உங்களுக்கு பக்கம் இருக்குது. ஏன் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கணுமா, ஏய் நான் டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், கலட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டக்குன்னு இப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னடா டக்குன்னு கலட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓகே டாக்டர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நார்மலாக ட்ரெஸ்க்கு மேலே தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. லைட்டாக டச் பண்ணணும் தானே, டச் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க அவ்வளோதானே அப்படின்பாங்க. சொன்னதை செய் அப்படிம்பாங்க. நீங்கள் ஓகேன்னு ரிமூவ் பண்ணுறீங்க. ஆனால் அவன் லைட்டாக தொட்டு பார்த்துடலாம், நீங்கள் அங்கே கொஞ்சம் டீஸ் பண்ணுறதுக்காகவே அப்படி கேட்குறான் போல். அதை விட நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி லைட்டாக கவர் பண்ணிவிட்டு, இருந்தாலும் ஹிப்போட கவர் பண்ணிவிட்டு உங்கள் டாப்பை வச்சு கவர் பண்ணிவிட்டு ஓவராக ஃபுல்லாக டாப்பை கலட்டிட்டு அவன் திரும்பி நின்றுட்டுருப்பான். திரும்பி ஸ்டெட் எல்லாமே கரெக்ட் பண்ணிகிட்ருப்பான். நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து கலட்டிட்டு இன்னர் வேர்ஸ் போட்டிருப்பீங்கடா, அதோட வயிற்றுக்கிட்ட ஃபுல்லாக உங்களோட டாப் வச்சு மேனேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்திருக்கும். ப்ரா மட்டும்தான் போட்டிருப்பீங்க. அது பார்த்ததும் அவருக்குமே எந்த ஒரு சலனமும் இல்லாமல், இருந்தாலும் உள்ள குழுன்னு இருக்கும். பட் இருந்தாலும் வெளியில் அது காமிக்காமல் அவன் நார்மலாக டச் பண்ணி பார்க்குறான். இந்த 2 சைடுமே டச் பண்ணி பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஏசி ரூமுக்கும் நீங்கள் அப்படி அந்த இடத்துல அந்த ஸ்டீல் அந்த இதில் தான் படுத்திருப்பீங்க. அந்த நல்லா குழுன்னு இருக்கிறதுக்கும் நீங்கள் அப்படி மேலே அப்பர் பாடியில் எதுவும் இல்லாமல் இடத்துக்கு படுத்துருக்கவும் ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நைட்டு பார்த்துட்டு பீரியட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலையும் லைட்டாக கை வச்சு பார்த்துட்டு கீழே கொஞ்சம் இறக்கிருந்துருப்போம். உங்களுக்கு பக்குன்றது கையை பிடிச்சிட்டு எனக்கு மேலே மட்டும்தான் வலிக்குதுன்னு சொன்னேன் அப்படின்னு. பீரியட்ஸா? ஆமாம். எத்தனை நாள்? 5 days, இன்னைக்கு 5th.
அது ஓகே. பீரியட்ஸ் டைம்ங்கிறதுனால ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகுறதுனால இருக்கும் இப்படி. இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நார்மலாக தான் இருக்குது, சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக டாக்டர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்குல்ல அதனால் அப்படி சொல்கிறான். ஓகே, நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்டு கம்பல்சரி மேரேஜ் பண்ணால் இவளை மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அதனால தான் இப்போ டீஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் ஓகே இப்படி கம்பல்சரி இந்த பெயின் இதுக்கு மேலே வராமல் இருந்துச்சுன்னா ஓகே, இப்படியெல்லாம் தான் கேட்பாங்க போல், கம்பல்சரியாக கேட்கணும் போல், அதனால கேட்குறேன். நமக்கு தப்பி தப்பாக தோணுது. அழகாக இருக்காரு, நீனு சைட் அடிச்சல்ல போயேன், உனக்கு வேணும், அதனால தான் உனக்கு இப்படி தப்பாக தோணுது. அவர் சொல்கிற எல்லாமே டபுள் மைண்டடாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்களாம் நினச்சிட்டு டாப்போட போவீங்க. இப்போது சொல்லிவிட்டு ரொம்ப பெயினாக இருந்ததா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், நேற்று ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஹிப்புக்கிட்டேயும் ரொம்ப அப்படி பெயினாக இருந்துச்சு தான். இந்த ஹிப்லாம் பெயினாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஹிப்புக்கிட்டேயும் எனக்கு பெயினாக இருந்துச்சு தான். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அவன்கிட்ட திரும்பி இருப்பான். அந்த டைமில் சொல்லவும் நம்மளே விடணும்னு நினச்சாலும் இவ விட மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் ட்ரெஸ் போட போவீங்க. 1 செகண்ட்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ப்ரா வந்து ஹுக்கை வந்து கழட்டி விட்டுடுறான். உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. என்னடா இது இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி நீங்கள் டக்குன்னு அப்படியே பிடிச்சிக்கிறீங்க கையை வச்சு ட்ரெஸ்ஸோடு சேர்த்து. அவன் பார்க்கணும்ல அப்படின்னா, என்ன பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படி டச் பண்ணி பார்ப்பான். அவருக்குமே ரொம்ப குஷியாக இருந்திருக்கும். பட் லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹார்மோனல் பேலன்ஸ் அதனால தான் அப்படின்னு. இதைத்தானே முன்னாடியும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப நல்லா செக் பண்ணணும்ல அதனால அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெளியில் வந்திருப்பான். நான் வெளில வந்தோடனே நீங்கள் அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேய் அடித்த மாதிரி வெளியில் வர்றீங்க. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, என்ன நல்லா தானே உள்ளே போனால் ஏன் இப்படி வெளில வரான்னு சொல்லிட்டு, இப்போ ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை செக் பண்ணேன், அதனால அப்படி இருக்காங்க அப்படின்னு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது இல்லை இல்லை பிரச்சனைலாம் இல்லை, உங்களுக்கு பீரியட்ஸ் இல்லை அதனால அப்படி இருக்குது, ஒவ்வொரு நேரம் இருக்கிறதா? அப்படி தான் நானும் சொன்னேன், எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவளுக்கு சொன்னால் கேட்கவே இல்லை, ரொம்ப வலிக்குதுன்னு பயமுறுத்திட்டா. நைட்லாம் தூங்கவே இல்லை சார், அதனால தான் சரின்னு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவும் ஸ்டமக் பெயினும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதோட இன்ஜெக்ஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நீங்கள் வெளியில் அங்கே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் ஓகே சார்னு சொல்லி உங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்கா அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருந்துருப்பாங்க. சொல்லுவோம் ஓகே, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நானே இங்கே போட்டுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் இது வேணும், இதுலலாம் அந்த டேப்லெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருப்பா. எழுதி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதோட வெளியில் போயிருந்துருப்பீங்க. வெளில போனோன்னே இன்ஜெக்ஷன் மட்டும் அவன் போட்டு விட்றான் அப்படின்றதுனால திரும்பவும் இன்னொரு பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பான். அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அம்மா இப்படி ஓடிடுவோம்மா, வேணாம்மா உள்ளே போவேணாம்மா அப்படின்னு. ஏன்னா உள்ளே போனால் என்ன பண்ணுவாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் புரியுது. அப்போ இப்படி எதுவும் நினைக்கிறானோ அப்படின்ற மாதிரி. அதனால் வேணாம்மா வேணாம்மா உள்ளே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இரு அவரே போட்டு விடணும்னு சொன்னார்ல, கரெக்டாக என்னங்கிறது அவர் இந்த மருந்து எல்லாமே கரெக்டாக அவர் தான் போட்டு விடுவார், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதோட உள்ளே அடுத்த பேஷண்ட் வந்துட்டாங்க, நீங்கள் இப்போ உள்ளே போகணுன்னா திரும்ப உள்ளே வா அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. போனதும் ஒன் சைடு வந்து ஹிப் கிட்ட தான் போடணும், கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போட்டுடுறாரு. இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாரு. அதோட டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோ, 2 டேஸில் திரும்ப வா, இன்னும் பெயின் இருந்துச்சுன்னா வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு பின்னாடி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான்டா இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து இவரோட நம்பர் வந்து நோட் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஏசோ எனக்கு எதுவும் பெரிய வியாதி வந்திருக்கா, இப்படி கால் பண்ணுன்னு சொன்னால் கால் பண்ணு ஓகேவா அப்படின்றாரு. ஓகே, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு தான் பிரச்சனை ஓகேவா, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, சொன்னதை செய்யுமா, போ கால் பண்ணு
அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. இருந்தாலும் நம்பர் கொடுத்தோன்னே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இவர் சம்திங் இல்லை நமக்கு இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் எதுவும் போய் சொல்லுவாரான்னு சொல்லி உங்களுக்கு மண்டை பிச்சுக்குது. அதோட போயிட்டு நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறமா டேப்லெட்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போதே ஹாய் வயனுன்னு சொல்லி போடுறீங்க. அவரும் ஹாய்ன்னு மட்டும் சொல்கிறாரு. டைமிங் வந்து 9:30க்கு வந்து நைட் கால் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார்ன்னு சொல்லிவிட்டு அதோட வந்துடுறீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே தானே டேப்லெட்ஸ் போட்டு வந்ததுல நல்லா தூங்கியிருப்பீங்க. அங்கே 9:45க்கு மேலே ஆயிருக்கும். அப்போ தான் உங்கள் அம்மா வந்து எழுந்திரிச்சு வயன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கு சாப்பிட்டுட்டு தூங்குன்ட்டு அடிக்கடி எழுப்பியிருப்பாங்க. நீங்கள் எந்திரிச்சிருக்கவே மாட்டீங்க. ஒரு 5 மினிட்ஸ் மம்மின்னு சொல்லிவிட்டு 5 மினிட்ஸ்னு சொல்லி எந்திரிச்சிருக்கவே மாட்டீங்க. 9:45க்கு மேலே ஒரு 3 தடவை மிஸ்டு கால் கொடுத்துருந்துருப்பாரு. ஃபோன் வருதுடி அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே போட்டு சேவ் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. சும்மா ஹாய்ன்ற மாதிரி மட்டும் போட்டு அப்படியே அதோடு அவ்வளோதான். 9:30க்கு கால் பண்ணுன்னு சொன்னதோடு அவ்வளோதான். அவர் கால் பண்ணி பார்க்குறாரு. அவரும் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி அதோடு அவளே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவார். உங்கள் அம்மா சொல்லவும் எந்திரிச்சப்போ தான் சாப்பிட்டுட்டு மணியை பார்க்குறீங்க. பார்த்தா 10:15 ஆயிடுது. போச்சு கால் பண்ண சொன்னாரேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வரும். அப்போயே டைம் பார்த்துட்டு அவசரமாக வந்து அப்போ தான் நீங்கள் கால் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே அப்போ தான் அவர் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்திருப்பார். அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்திருப்பார். அவர் அப்போ தான் கால் எடுத்துகிட்டு மேடம் எப்போ கால் பண்ண சொன்னால் எப்போ எடுக்கிறீங்க எப்போ கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சாரி சார் தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சார்லாம் வேணாம் யூங்கின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி உங்களோட ரியாக்ஷன் இருக்கும். யூங்கின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் எதுக்கு சார் இப்போ நம்பர் கொடுத்தீங்க யூங்கின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு டைரெக்டாக கேட்டுருவார். நம்ம சார் அப்படி தானே அப்படி பிடிச்சிருக்கான்னு கேட்டுருவார். கேட்டதும் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு அதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாண்டா நீங்கள் இங்கே போயிருந்துருப்பீங்கல்ல அப்போது வந்து கேட்டுருந்துருப்பார். அவங்களுக்கு அந்த இது ஹூக் வந்து கலட்டி விட்டதுக்கப்புறம் இங்கே வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தார்ல ப்ரெஸ்ட் அப்போதைக்கு கேட்டிருப்பாரு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்ட்டு இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஒரு ரீசனுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லையா இல்லை இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பான். இல்லை இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் சார் அப்படின்னா இல்லை அதெல்லாம் ஒரு ரீசனுக்காக தான் சொல்லியிருந்திருப்பான். அது ஏன்றது இப்போ தான் உங்களுக்கு புரியுது. இதனால தான் கேட்டானோ அப்படின்ற மாதிரி. ஓகே இது இப்போ என்ன சொல்கிறதுனே உங்களுக்கு புரியலை. இல்லை சார் நீங்கள் டாக்டர் நான் இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதோட எதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்படியும் ஒரு நாள் மேரேஜ் பண்ண தானே போவேன் அப்போ என்ன பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். வீட்டிலலாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு உனக்கு ஓகேன்னு சொன்னேன்னா நாளைக்கே நான் என்னோடய பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிஞ்சிருக்காது. இப்போ எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்லணும்னு தெரியலையா சரி அப்போ ஒரு 2 days வந்து யோசி அப்படின்னு. இல்லை ஓகே தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. என்ன பயம் உங்கள் ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு என் ஃபேமிலிலாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ என்ன சொன்னேன் இல்லை வீட்டில் வந்து கேட்குறேன்னு அப்போ உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவர் சிரிச்சுட்டு அதெல்லாம் நல்லவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் கேட்டுக்க எந்த ஒரு டார்ச்சர் எந்த மாதிரியும் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாமே நல்ல சாஃப்ட் நேச்சராக இருக்கவங்க தான். நீ எதுக்கும் பயப்படணும்னு இல்லை. ஓகே அவர் டாக்டர் இது அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காத. 2 பேர் ஃபேமிலியும் கண்டிப்பாக செட் ஆகும். அப்படி இல்லைனாலும் நான் செட் பண்ண வச்சிருவேன். ஓகேவா நீ என்னை மட்டும் பிலீவ் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு ஓகேனா நம்மளோட மேரேஜ் நடக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு.
அதனால தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்கு இதெல்லாம் இந்தளவு ஸ்ட்ராங்காக டக்குன்னு சொல்லணும், இன்றைக்கி தான் பார்த்தோம் அதுக்குள்ளே டக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. பார்த்ததுமே எனக்கு தோணுச்சு நீ தான் அப்படின்றது. அதனால் ஓகே அப்படின்னு கேட்டுட்டேன் அப்படிம்பாங்க. நீங்கள் இப்படி தானே எந்த பொண்ணை பார்த்தாலும் கேட்டுருவீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உரைக்குதா? ஐயோ என்னடா கேட்டோன்னு. ஏய் என்ன, எனக்கு இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்து அப்படி தோணுனதில்லை, உன்னை பார்த்து மட்டும்தான் அப்படி தோணிருக்கு, அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். உங்களுக்கு அதை கேட்டோன்னே கொஞ்சம் ஷையாக இருக்கும். அப்பா நம்மளையும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஃபர்ஸ்ட் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதிலே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே நாளைக்கு வந்து கேளுங்க அப்படிம்பாங்க. எப்போவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, நாளைக்கு வந்து கேளுங்கன்னு சொல்கிறேன் அப்படிமா. பிடிச்சிருக்குங்க ஒன்றானே சொல்கிறேன் வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு 12:30 வரைக்கும் பேசியிருப்பீங்கடா. அப்போவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதோட ஓகே நான் படிக்கிறேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. ஏன்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி பண்ணியிருந்துருப்பீங்க. அதனால் சரி நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லியிருந்துருப்பாரு. அதோட நீங்களும் தூங்க போயிடுறீங்க. அவர் வந்து அதோட மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க, 10 மணி ஆச்சு. மார்னிங் வந்து சாட்டர்டே சண்டே தான், ஃப்ரைடே தான் போயிட்டு வந்திருப்பீங்க. சாட்டர்டே சண்டேங்கவும் லீவ் இல்லை, காலேஜெல்லாம் நல்லா குப்பரைக்கப்படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. 10 மணி ஆயிடுச்சு. உங்கள் அம்மாவும் எழுப்பல, பாவம் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அப்போ தான் சாப்பிடல இன்னும் சாப்பிட சொல்லுவோன்னு நினச்சிட்டு உங்களோட ரூம் வந்து மேலே இருக்கும்டா, மாடியில் செகண்ட் ரூம், அங்கே போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிப்படியில் ஏறுறதுக்காக உள்ள இன்னர் ஸ்டேர் கேஸ் தான் இருந்திருக்கும். உள்ளே போகும்போது அப்போ தான் நாக் பண்ணுற மாதிரி கேட்கும். யார் அது நாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து பார்ப்பாங்க. பார்த்து டோர் ஓப்பன் பண்ணால் இவங்களோட அம்மா அப்பா வந்திருப்பாங்க. இது சிவா பார்த்தோன்னே ஷாக் ஆகிருக்கும். சார் நீங்களா அப்படின்ற மாதிரி. ஆமாம் அம்மா அப்பா பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க அம்மா வெளியிலே நிற்க வச்சு உங்கள் அம்மாவுக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியுது, எதுக்கு வந்திருக்காங்கங்கிறது. இல்லை உங்கள் அம்மாவும் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறாங்களே தவிர இப்படி யோசிக்கல. அப்புறம் என்ன சார் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க தயங்கிக்கிட்டு ஏன் வந்திருக்காங்கிறத ப்ராசஸ் பண்ண முடியாமலே நிற்கிறத பார்த்துட்டு நாங்கள் உள்ளே வரலாமான்னு அவரே கேட்குறாரு. ஐயோ சாரி மன்னிச்சிடுங்க சரி வாங்க சார் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. சார்லாம் வேண்டாம், நீங்கள் நார்மலாக யூங்கினே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அங்கேவும் அம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. ஆமாம்மா என் பையன் வந்து உங்கள் பொண்ணை வந்து நேற்று பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால், அதனால் ஓகே உங்களோட விருப்பம் என்னன்றதை கேட்கலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அவங்க அப்பா. சொன்னோன்னே உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. அப்பாடா நம்மளே நினச்சோம், ஆனால் இவளே உண்மையாகவே நடந்துருச்சு இவளுக்கே அப்படின்ற மாதிரி நல்ல ராசியான பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக ஓகே சார். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் தூங்கிட்டு இருக்கா, நைட்லாம் ரொம்ப நேரம் தூக்கலங்கவும் இவங்களுக்கு தெரியும்ல. உங்கள் அம்மா வந்து நைட் டைமில் வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ தான் நீ ரெஸ்ட் ரூம் போயிருந்துருப்பீங்க. நீ தூங்குறியான்னு பார்க்க வந்தேன், இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டுருக்கீங்க, அம்மா இவ்வளோ நேரம் தூக்கம் இல்லை, இப்போ தான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. அதனால தான் உங்கள் அம்மா வந்து 1 மணிக்கு தானே தூங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் காலையில் வரைக்கும் எழுப்பாமல் இருந்திருப்பாங்க. சொல்லவும் இவங்களுக்கு மைண்ட் வைஸ் அவன் பேசிகிட்டு இருந்தாப்பா, அவன் தூங்குற போல் தூங்கட்டும்ன்ற மாதிரி. உங்கள் அம்மா இவங்களோட அம்மா அப்பாவுமே டாக்டர்ஸ் தான். அதனால உங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நம்ம அவங்க அளவுக்கெல்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவுமே ரொம்ப ஸ்வீட். இவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இவங்க 2 பேர் தான் வாழ போகிறாங்க, இவங்க 2 பேருக்கு பிடிச்சிருந்தா அதுதான் பிடிச்சிருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேர் வாழ போகிறவங்க, இதுக்கு நடுவில் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோங்கிறது அதை பேசி அதனால ஒரு அலைன்ஸ் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை.
நாங்கள் இன்றைக்கி இப்படி வேண்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு வேணும் நீ ஒன்றுமே கொண்டு வரலன்னா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். நம்பி பொண்ணை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. அதனால் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருப்பாங்க. சொன்னதும் நீங்களும் நைட் அதே தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க வீட்டில் எப்படி ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் வேறு சரி வாங்கன்னு சொல்லிட்டோமேனு காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மா போய் நான் ஒயினை எழுப்பி கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாங்க. ஆமாம், என் மருமகளை எனக்கும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அதோட போய் கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் போகும்போது அவங்க அம்மா அப்பாவோட ரூம், அடுத்தவங்களோட ரூம் தான். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா அப்போ தான் கீழே கிளம்பி ஆஃபீஸ்க்காக கிளம்பி வந்துட்டுருக்காரு. வந்துட்டுருக்கும்போது அவங்க அப்பா கிட்டேயும் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு தான் உங்கள் ரூமில் வந்து சவுண்ட் கேட்கும், நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி. போய் டக்குன்னு எந்திரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு எந்திரிடி குளிடி அப்படின்னு சொல்லி குளிச்சு கிளம்புடி அப்படின்னு சொல்லி, ஏம்மா ஏன் இப்போ அப்படி என்னை இப்படி ஹரிபரி அப்படி கிளப்புறேன், எங்கே போகணும் அப்படின்னு. எங்கேயும் போவேன்னா உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. யாரும்மா, யாரை கேட்டு யார் பொண்ணு பார்க்க வர்றா அப்படின்னு சொல்லி கத்தாத. நேற்று தான் நம்ம ஒரு டாக்டர் பார்த்தோம்ல அப்படிங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு உண்மையாகவே வந்துட்டார் போல் அப்படின்றது. அவர் அம்மா அப்பாவோட வந்திருக்காருங்க. இவங்கியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க. இல்லைம்மா நைட்டு கால் பண்ணாருமான்னு சொல்லிட்டு நைட்டு நடந்த எல்லாத்தையும் முழுசாக சொல்ல டைம் இல்லைனாலும் டக்குன்னு சொல்லிவிட்டு, அவனுக்கு ஓகேனா நான் பொண்ணு பார்க்க வரேன்னாருமா, உங்கள் இஷ்டம்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமான்னு சொன்னீங்கன்னு சொல்லுவோம், உங்கள் இஷ்டம்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்க. அதோட இது ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொடக்கு போட்டு திருஷ்டி ஊற்றுற மாதிரி பண்ணிவிட்டு அதோட குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. நீங்களும் போய் குளிச்சுட்டு வந்துடுறீங்க. ரெடி ஆகிட்டே தான் அப்படி சொல்லிகிட்ருப்பீங்க. கீழே போய் உங்கள் அம்மா டக்குன்னு ஜூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நான் குக் பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும், கம்பல்சரி சாப்பிட்ருங்க, மாப்பிள்ளை சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இங்கே குக் பண்ணுறதுக்கு போகிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கீழே போய் பேசிகிட்டு இருக்க சொல்லுவாங்க. உங்கள் அப்பா போய் கீழே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அவங்க அம்மா குக் பண்ணிக்கிட்டே மேலே போய் டக்குன்னு நீங்கள் கிளம்பிட்டுருப்பீங்க. பார்த்தா அழகாக ஒரு கவுன் போட்டு சூப்பராக கிளம்பிட்டுருப்பீங்க. சாரீ கட்டுன்னு சொல்லியிருந்துருப்பாங்க. டக்குன்னு அவசரத்துக்கு இதை எடுத்து போட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துருப்பீங்க. அதுலேயே அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்திருப்பீங்க. அது பார்த்தோன்னே உங்கள் அம்மாவோட என் கண்ணே பட்டுரும் போல், நல்லா அழகாக இருக்கவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தான் நான் தம்பிக்கு ஒன்று பிடிச்சது போல் நான் அவங்களே என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அதோட அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. கீழே போகும்போது சும்மாவே இவங்களை பார்த்தா பேண்ட் பார்த்துட்ருப்பாரு. இவங்களை பார்த்ததும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் ரொம்ப ஒரு அப்சஸ்டாக ரொம்ப பார்த்துட்டே இருக்கார். ஐ கான்டாக்ட் தான் ஃபுல்லாக. அவங்களுக்கு ஐ கான்டாக்ட் ஃபோனில் பேசினா கூட பரவாயில்ல, இப்படி நேரில் வந்து உட்காந்துட்டு அது வீட்டிலே உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கான்டாக்டு ப்ளஸ் எங்கள் அம்மா கிச்சன் கிட்டே கூட்டிகிட்டு போய் ஜூஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி வேண்டான்ட்ருப்பாங்க. நான் ஜூஸ் எடுத்துல கொடுக்குறீங்க. அவர் ஜூஸ் பாதி குடிச்சிட்டு கையில் வச்சுட்டுருப்பாரு. நான் ஒயின்கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு நான் ஒயின்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட ரூமுக்கு தான் போக சொல்லுவாங்க. அவரும் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறி போயிட்டுருப்பீங்க. அவரும் வந்துட்டுருப்பார் பின்னாடி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. ஆனால் மற்றவங்களுக்கு பார்த்தா அவர் உங்களை பார்க்குறாருங்கிறது தெரியாத மாதிரி, ஆனால் உங்களையே தான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே போய் ரூம் லாக் பண்ணதுமே, எப்படி வந்துட்டீங்க, சும்மா சொன்னீங்கன்னு சும்மாவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆமாம், இப்போ தான் மேம் எந்திரிச்சு குளிச்சு கிளம்புனீங்க போல் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இப்போ தான் கிளம்புனேன், 10 மணிக்கு தான் நான் எந்திரிச்சு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சிருக்கேன் போது, சாரி, அவங்களாம் நினச்சி என்னை பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நேற்று வந்தேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தெரியும், அதனால் அவங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்கனால எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்துருப்பாரு. அதானே, நீங்கள் இருக்க ரியாக்ட் பண்ணாதானே ஆச்சரியம் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்டே சொல்லியிருந்துருப்பீங்க. அவர் சிரிச்சுட்டு ஜூஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அதையும் குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்றாரு. சொன்னாலும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு.
இல்லை அது நான் குடிச்சு ஜூஸ் அப்படின்னு சொல்லுவார். இன்டெரக்டாக ஃபர்ஸ்ட் கிஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொடுத்துட்டு எடுத்து விடுறாரு. இப்போ நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு என்ன பண்ணிக்கப்போ என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பார்த்தீங்க, நைட்டு ஓகேன்னு சொன்னேன், இப்போது இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜே ஃபிக்ஸ் பண்ண வந்தியாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துருப்பார். பேட் பாய் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. பேட் பாயா? உங்ககிட்ட பேட் அந்த வேர்ஷன்லாம் காட்டினது ரொம்ப கம்மி, இனிமேல் ரொம்ப அதிகமாக பார்க்க வேண்டியது இருக்கும் நீ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீஸ் பண்ணிவிட்டு அதோட போகிறாரு. போனதும் உங்களுக்கு நல்லா இருக்குது, போய் டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு கப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இங்கே இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்களே கொண்டு போங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஷேயாக இருக்குது, நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஷேயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவங்க கீழே வேறு என்ன எப்படி இப்போ நினைக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, மற்றவங்க என்ன நினச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்கள அவங்க நம்மளோட பேரண்ட்ஸ் அப்படின்னு, பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க நினச்சா இப்போ என்ன இப்போ உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரியாக இருக்குது, எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியலை, நீங்கள் டாக்டர் வேறு எந்தளவு எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, அதை கேட்டுட்டு அப்படி என்ன நினைக்க போகிறாங்க, அப்படியே எதுவும் போடணும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொன்னாங்கன்னா நீ எதுவும் கவலைப்படாத, அவங்க சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிடுங்க அவ்வளோதான் அப்படின்றாரு. வாங்கணும் நிறையா சொன்னாங்கன்னா, நிறையா எனக்கெல்லாம் வேணும், நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வேணும்னு சொன்னாங்கன்னா, அதெல்லாம் எப்படி என் அம்மா அப்பா பாவம், அப்படியெல்லாம் வேணும்னா இந்த அலைன்ஸ் வேணான்னு சொல்ல போகும்போது டோர்கிட்ட நின்றுருப்பாரு. அப்படியே டோரில் பிடிச்சி உங்களே பின் பண்ணிவிட்டு, இந்த வேண்டான்ற வார்த்தைலாம் வரக்கூடாது, ஓகேவா? நான் வாங்குங்கன்னு சொன்னேன்னா வாங்கிடுங்க, அமௌண்ட் நான் பே பண்ணிடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை அதெல்லாம் தப்பு, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நேரம் இன்னசென்ட் மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். ஏண்டி இப்போது கொஞ்சம் டெரராக வர மாதிரி இருக்குது வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை ஆனால் அதெல்லாம் தப்பு இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பார், என்கிட்ட இருக்க எல்லாமே உனக்கு தான், உன்கிட்ட இருக்க எல்லாமே எனக்கு மட்டும்தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹிப் கிராப் பண்ணியிருப்பாரு. பண்ணதும் உங்களுக்கு ஷையாகவும் இருக்குது. இன்னும் ஒரு 1 month இருக்குது நான் போஸ்டிங் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாம், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்துருப்பார். 1 monthக்குள்ளேயா? அப்புறம்னா அதுக்குள்ளேனா எல்லா வேலையும் மேரேஜெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறீங்க. பெரிய மனுஷி மாதிரி எல்லாத்தையும் மண்டைக்குள்ளேயே போட்டு ஓட்டிகிட்டு இருக்காம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிரு, ஓகேவா? நீ மேரேஜ் ஆக போகிற கல்யாண பொண்ணு, ஓகேவா? நான் கல்யாண பையன், நீ என்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி கேட்கணுமே தவிர இப்போ பெரியவங்க மாதிரிலாம் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் பேசக்கூடாது, ஓகேவா? நீ ரிலாக்ஸாக இரு, என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. உங்களுக்குள்ளே அந்த பர்சனல் டாக்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அது அவர் ரொம்ப இன்னும் ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்துருக்கு. அதோட ஈவினிங் முடிஞ்சதும் ஆஃப்டர் 9 நீ ஃப்ரீயாக இருந்தீன்னா வா, ஒரு 1 hour எவ்ரிடேவும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சொல்லவும் இல்லை அந்த டைம்லாம் விட மாட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ நீ காலேஜ் எப்போ போவேன் அப்படின்னா, நான் 9க்கு போவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு 10க்கு ஸ்டார்ட் ஆகும், நான் 9க்கு போயிடுவேன் அப்படிம்பாரு. அவருக்கும் 10க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் கேட்குறாரு, அவரோட ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்க ஒரு காலேஜ், அங்கே தான் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கேயே படிக்கிறீங்க. அவர் எம்பிபிஎஸ்ஸில் முடிச்சுட்டு சீஃப் எம்டியும் பண்ணிவிட்டு இப்போ எம்எஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட்டஸ் 2 பேரோடையும் இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ். அதோட நீ அப்போ தான் போவேன்னா 9 மணிக்கு அப்போ நைட்டுக்கு வேணால் மார்னிங் கிளம்பிடு, நம்ம போய் எப்பவும் போல் கிளம்பிடு, உன் வீட்லேயும் சந்தேகம் வராது, இல்லைனா உன் வீட்டில் சொல்லணுன்னாலும் நான் சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் சரி ஓகே. அப்போ நாளைக்கு காலையில் ரெடி ஆகியிருக்கேன், நாளைக்கு சண்டே,
நாளைக்கு ஃபுல் டே ஃப்ரீயாக இருப்பேன், 1 ஹவர் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட வர்றேன் அப்படின்றாரு. நாளைக்கு ஹாஃப் டே வந்து எனக்கு ஃப்ரீ தான், ஏன்னா அப்போ ஹாஃப் டேக்கு மேலே வேணா போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வரைக்கும் கீழே போய் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மேரேஜ் டேட் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டே வந்திருப்பார். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே டேட் சொல்கிறாங்க. அவரை பார்க்குறீங்க, அவரும் உங்களை பார்க்குறாரு. பார்த்ததும் ஷையாக சிரிச்சுட்டு உண்மையாக சொன்ன மாதிரி சொன்னது அப்படியே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துருக்கும்டா. அதோட நீங்கள் கிளம்பி அவங்க போயிடுறாங்க. மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்து உங்கள் அம்மா அப்பாக்கிட்டே சொல்லிடுறாரு. அவங்க அம்மா அப்பா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்க, வெளில போகணுன்னு ப்ரிட்டியாக கிளம்பி சூப்பராக போகிறீங்க. போனதும் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்கார சொல்கிறாரு. நீங்கள் பேக்கு போவீங்க, ஃப்ரண்ட்டில் உட்கார சொல்லுவார். உட்காந்ததும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போனதும் கை எடுத்து அவங்க கை மேலே வச்சிட்ருக்காரு. அவர் கைக்குள்ளே கோர்த்துட்டு அப்படியே தான் போயிட்டே இருக்கார். போகும்போது பூ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு அந்த விஆர் மால் அந்த மாதிரி இருக்கும்போது விஆர் மால்லலாம் இப்போ எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கேம் வந்து இருக்கோ, அந்த மாதிரி எல்லா கேமுக்கும் ஒவ்வொரு ரவுண்ட் போயிட்டு வர்றீங்க. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ எல்லாமே பண்ணுறாரு. ஒரு குட்டி குழந்தை மாதிரி இந்த ட்ராம்போலின்லாம் குதிக்கும் போதெல்லாம் ரொம்ப 2 பேருமே சின்ன குழந்தைங்க மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரோட இந்த சைடில் நீங்கள் பார்த்ததில்ல, எப்போவுமே டெரராக இருக்க மாதிரி இருப்பார். இப்படி பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ராம்போலைன்லாம் 2 பேர் கையை பிடிச்சிட்டு 2 பேர் ஜாலியாக குதிச்சிட்ருக்கீங்க. அவர் வெளியே போகும்போதெல்லாம் நீங்கள் வெளியே போகும்போதெல்லாம் அப்படியே எப்போடு சேர்த்து பிடிச்சி அவர் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுறாரு. அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நல்லா கேர் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் வந்து நல்லா லவபிளாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறீங்க. பாப்பீஸ் மாதிரி போய் சாப்பிட்டுட்டு கேஎஃப்சி அந்த மாடல் அது எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் நிறையா வாங்கி கொடுத்து விட்றாரு. வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு திங்ஸும் நிறையா ஷாப் பண்ணி கொடுத்துட்டு அதோட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. விட்டதும் மறுநாள் வந்து 9 to 10 வந்து நமக்கு 1/2 நேரம் கரெக்டாக ரெடியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சாப்பிடாம வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். சாப்பிடாம தான் நீங்களும் போயிருந்துருப்பீங்க. காலையில் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல சாப்பிட சொல்லிட்டு சும்மா, ஆனால் அன்றைக்கி உங்கள் வீட்டில் லைட்டாக கிஸ் பண்ணதோடு சரி, அப்புறம் எப்போவுமே பண்ணியிருக்க மாட்டார். இந்த மேரேஜ் வரைக்குமே கையை பிடிச்சிட்டு இருக்கதா இருக்கட்டும், உங்கள் கண்ணையே பார்த்துட்டு அதுதான் அவருக்கு உங்களோட கண்ணை அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு அவ்வளோ ப்ரிட்டியான கண்ணை ரொம்ப பிடிக்கும். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஆப்போசிட்லேயே தான் எப்போவுமே உட்கார வைப்பார். நீங்கள் எந்த கேஃபேட்டேரியா எங்கே போனாலுமே ஆப்போசிட்டில் தான் உட்கார வச்சு கை பிடிச்சிட்ருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நீங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து விற்கிது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லியிருக்கவே மாட்டீங்க. அதை திரும்பி பார்த்துட்டு அது மறைகிற வரைக்கும் அதை பார்த்துருப்பீங்க. டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணி இன்னும் ரிவர்ஸ் வந்து அதை என்ன நீங்கள் பார்த்தீங்களோ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொல்லுவார். அது எல்லாமே உங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா அதை சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு லைஃப் கிடைக்கும்னு நினச்சி பார்க்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ கேரிங்காக இருக்கார் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் மேலே அவ்வளோ அப்சஸ்டாக நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டுருப்பார். நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியே வாழ்ந்துட்டுருப்பார். அதோட அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம பையனுக்கு பிடிச்ச வாழ்க்கை அது போதும் அப்படின்ற மாதிரி, அவன் ஹாப்பியாக இருந்தால் போதும், நம்ம பணம் அதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அவங்க தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலும் இப்போ தான் நல்லா பெருசாக பில்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுவுமே இவன் இருக்க ஹாஸ்பிட்டல்லையுமே அவங்க அப்பா வந்து பார்ட்னர்ஷிப் தான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான், பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க. தனியாக ஓனாக அவங்க அப்பா தனியாக கட்டிகிட்ருப்பாங்க. அதுவுமே இதோட மெர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒர்க் பண்ணிப்பான், அதையும் நல்லா பெருசாக பில்ட் பண்ணிப்பான். அதனால் அவரோட ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கும். இதுக்கு மேலெலாம் ரொம்ப பணம் இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி தான் அவங்க அப்பாவோட மைண்டு இருக்கும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம யோசிச்சே பார்க்கலாம், ஆனால் இவ்வளோ நல்ல இடம் கிடச்சிருக்கேன்னு உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி மேரேஜ் டேட்டும் வந்துடுதுடா. அவரோட எக்ஸாம் அப்போது அந்த ஒரு 1 வீக் மட்டும் ரொம்ப உங்களை கண்டுகிட்ருக்க மாட்டார். நான் என்னால் இப்போதைக்கு வர முடியாதுப்பான்னு சொல்லியிருந்திருப்பார். நீங்கள் டெய்லி அவரோட போய் உங்களுக்கு பழகிருக்கும். பட் இருந்தாலும் ஓகே நம்மளோட ஃப்யூச்சர் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க.
கால் டெக்ஸ்ட் கூட ரொம்ப இருந்திருக்காது. அதில் முடிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே உங்களை தான் பார்க்க வந்திருந்திருப்பார். அப்புறம் எப்பவும் போல் சுற்றிட்டு இருப்பீங்க. மேரேஜும் வந்துருச்சுடா, அழகாக அவங்க கழுத்தில் தாலி கட்டுறாரு. அது உங்களுக்கு ரொம்ப இவ்வளோ இப்போவே உங்களுக்கு லைஃப் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால் உங்களுக்கு அழுகையாக தான் வருது, கண்ணில் தண்ணீரோட. இருந்தாலும் அவருக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாகவும் இருக்குது. அழாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சி விட்றாரு. இது ஹாப்பி டியர்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அழகாக அந்த அக்னி இது எல்லாமே சுற்றி வந்துட்டு மேரேஜ் நல்லா முடியுது. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களை உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் பால் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. அவர் எங்கேயோ உட்காந்துட்ருக்காரு. எனக்கு வா அவனுக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி. உள்ளே போனதுமே டோர் லாக் பண்ணுறீங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி கண்ணாலே சொல்கிறாரு. ஐயோ இந்த கண்ணில் தானே நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெய்யாக்கிட்டே போயிட்டு பால் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த பால் வேணாம், எனக்கு வேறு பால் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாரு. இன்றைக்கி ஷெய்யா பண்ணிட்டுருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டேவே நான் வரும்போது அப்படி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விட்டால் அன்றைக்கி எல்லாம் முடிச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ விட்டுருக்க மாட்டேன், இல்லைன்னா முடிச்சிருப்பேன் தான், அன்றைக்கெல்லாம் முடிச்சிருப்போன்னு சொல்லி சும்மா ஒம்பளத்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அவர் கையில் பால் இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு அவரை வாங்கிக்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு காலில் வந்து ரொம்ப கும்பிட்டுறீங்க. அப்போ இது என்ன புதுசாக இருக்குது, இந்த சைடு நான் வந்துட்டு பார்த்ததே இல்லை அப்படிங்க. இந்த மாதிரி சைடும் நிறையா நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு அதோட பக்கத்தில் வந்து உட்காருவீங்க. அவர் கொஞ்சம் மில்க் வந்து குடிச்சிட்டு உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்களும் குடிச்சிட்டு மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வை தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாரு. வைக்க சொல்லி இருந்திருப்பாரு. நீங்கள் வச்சதுக்கப்புறம் வா உனக்கு ஓகேவாம்மா அப்படின்னு கேட்டிருப்பாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே எல்லாத்துக்குமே நம்மளோட விருப்பம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு ஓகேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. சிரிச்சுட்டே சொல்கிறான்னு கண்ணத்து ரெண்டையும் கிள்ளிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபோர் ஹெட்டில் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லிப்பில் உட்காந்து ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்கும். ரொம்ப டீப்பாக போயிட்டு அதோட கண் விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப மூச்சு விட்டுருக்க முடியாது. அதோட அவர் விட்டுட்டு கண்ணில் முத்தம் கொடுத்துருந்துருப்பார். கொடுத்துட்டு அதோட கொஞ்சம் கீழே இறங்கி கழுத்தில் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. வெட் கிஸ்ஸாக இருக்குது. அப்புறம் அவருக்கு ஜஸ்ட் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாத்தையுமே 2 பேருமே கழட்டிட்டு நியூடாக இருக்கீங்க. 2 பேருமே கழட்டிட்டு அப்புறம் இன்டிமேட்டாக இருக்காங்கடா. அவள் இருக்கவங்க கூட உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி விட்றாரு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த டைமில் ரொம்ப உங்களுக்காக இப்படி கண்ட்ரோல்டாக ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அந்த டைமில் அதெல்லாம் நினைக்கிறதுக்கே மைண்டுக்கு வந்திருக்கா செம்ம பெயினாக இருந்திருக்கும். அழுதுகிட்டே இருப்பீங்க. அப்படியே ஓகே இதோட வேணாம், இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணதோடையே அப்படியே அவர் கீழே படுத்துட்டு உங்களை மேலே தூக்கி போட்டு அப்படியே அதே பொசிஷன்லேயே இருந்திருப்பார். உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. இல்லை வேணாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நான் புல் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். இல்லை வேண்டாம், எனக்கு வேணும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அவருக்கு வந்து சிரிச்சுட்டு எனக்காக தானே சொல்கிறேன், வேண்டாம் அப்படின்ருப்பார். இல்லை பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. அப்புறம் சொல்லாமல் அவரும் ஓகே சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆகட்டும் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா ப்ளஷராக இருக்குது. நீங்களும் நல்லா சூப்பராக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதோட மார்னிங் ஆயிரும்டா. அதோட காஃபி கீழே போய் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு கொடுக்குறதுக்காக வந்திருப்பீங்க. நீங்கள் போகும்போது தூங்கிட்டு இருந்திருப்பார். குளிச்சு ரெடி ஆகிட்டு போகிற வரைக்கும் தூங்கிட்டு இருந்திருப்பார். திரும்ப வரும்போது பார்த்தா அவர் குளிக்க போயிருந்திருப்பார். அவரும் குளிச்சுட்டு வரேன், நீங்களும் காஃபி கொண்டு வச்சுருந்துருப்பீங்க. ஆளக்கானுமேனு நேரத்தை அவளோட வந்துட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணி வெட் கிஸ்ஸாக பேக் சைடில் இருந்துட்டு அவங்களோட ஷோல்டர்கிட்ட கொடுத்துட்டே இருப்பார். கொடுத்துட்டு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பீங்க. அவர் குடிச்சிட்டு கொஞ்சம் சிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே லிப் லாக் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு.
உங்களுக்கு நீங்கள் இப்படி தான் ரொம்ப சேட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கத்திகிட்ருப்பீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எனக்குமே இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிடுவேனா அப்படின்னு கேட்பீங்க. இப்போதைக்கு வேண்டாம், ஒரு 2 இயர்ஸ் வந்து போகட்டும், ஒரு 1 இயரில் நீ முடிச்சிடுவல்ல காலேஜ், அதுக்கப்புறம் வந்து வேணால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்லை எனக்கு இப்போ பார்ப்போம் வேணும் அப்படின்றப்பீங்க. கொஞ்சம் இப்போதைக்குன்னா உன்னோட ஸ்டடீஸும் பாதிக்கப்படும், அதனால ஒரு 1 இயர் போட்டும் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பீங்க. அதே மாதிரி 1 இயர் வந்து இப்படி இருந்தாலும் செம்ம ஜாலியாக எவ்ரிடே நைட் செம்மையாக போயிட்டுருக்கும். நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடச்சதுக்கு அவர் அவ்வளோ அப்சஸ்டாக இருப்பார். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பார்த்து செய்வார். ஒரு நிமிஷம் உங்களை விட்டுட்டே இருக்க மாட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு போயிட்டு இன்னொரு பேஷண்ட் வர்றதுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணிடுவார். ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எப்போ பண்ணாலும் டக்குன்னு எடுத்துருவார். கால் பண்ணாலும் எப்போ பண்ணாலும் எடுத்துருவார். இது சர்ஜரியில் இருந்தால் மட்டும்தான். மற்றபடி வந்து ஓபி வரும்போது பார்க்கும்போதெல்லாம் அவர் எடுக்கிறேன்னா பேஷண்ட் இருந்தாங்கனாலுமே எடுத்துகிட்டு பேசிடுவார். அந்த மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாழ்ந்துட்டுருப்பாருடா. அதே மாதிரி 1 இயரும் போகுது. 1 இயருக்கு அப்புறம் வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிடும். அப்போ பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. பார்த்தவங்களுக்கே தோணுது ப்ரெக்னென்ட் அது இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. அவனுமே அது கெஸ் பண்ணிட்டான். நான் அவங்களை சொல்லலை. ஒரு 2 டேஸ் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு மட்டும் போயிருந்துருப்பேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு கேர்ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதோட நீங்கள் ரொம்ப கண்டுக்க மாட்டீங்க. கடைசியில் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாஸ்பிட்டல் போனதும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்த்தா பாசிட்டிவ்னு வந்திருக்கும். உங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு கால் பண்ணுவீங்க. அவரும் அன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இதோடு போயிடுவோன்னு ஹாஃப் டேலே வந்திருப்பார் வீட்டுக்கு. வரும்போது கரெக்டாக நீங்களும் கால் பண்ண வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவார். எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வீட்டுக்கு இப்போ தானே நான் வந்தேன், கரெக்டாக பார்க்கணுங்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு வந்துருப்பார். இப்போ ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. அவர் பேசிக்கிட்டே கரெக்டாக ரூமுக்கும் வந்து கதை ஓப்பன் பண்ணியிருந்துருப்பார். நீங்கள் இந்த கிட்ட கையில் வச்சுட்டு கையெல்லாம் செம்மையாக ஷிவர் ஆகுது காட்டுறீங்க. காட்டவும் அவருக்குமே சிரிச்சுட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான்டா, அவங்களோட ப்ரெக்னென்சியும் ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 2 மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு காலேஜும் முடிஞ்சிருக்கும். அதோட ஒரு 4th மந்த்தாக இருந்திருப்பீங்க. அப்போது அப்படியே நார்மலாக உங்களோட ஸ்டடீஸும் பாதிக்காமல் உங்களோட பர்சனல் லைஃப்பும் பேலன்ஸ்டாக கரெக்டாக கொண்டு போயிருந்துருப்பார். அப்படி தான் அவர் வந்து கிடச்சா உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஷுகா இல்லை, அதனால் ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பார். ஓகேடா, அவ்வளோதான். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.